நம்ம நிறைய கார்ப்பரேட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய கெரியர் growth ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களை அந்த வீடியோ ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ பேசிக்லி யூஎக்ஸ் டிசைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு செவரல் பிஹைண்ட் த ஸ்டோரிஸ் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுற ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. வெளியில இருந்து பார்க்கும்பொழுது அது நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டா தெரியும், அவ்வளவுதான், மட்டும்தான் தெரியும். எஸ். அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஸோ அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். லைக் இது பேர் வந்து பாத்தீங்கன்னா கேரட்ஸ் எலமெண்ட் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த ஒரு தியரி தான். இட்ஸ் நாட் தட் மச் எப்படி சொல்றது, இது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுக்கு மேல நிறைய ஆத்தர்ஸ் நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து தே ஹேவ் ரிட்டன் நிறைய விஷயங்கள் எழுதிருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது வந்து ஒரு அத்தன்டிக் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? பேசிக்கா இது என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் ஒரு லேண்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த லேண்ட்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, யூ வாண்ட் டு பில்ட் a house ஆர் கமர்ஷியல் ஸ்பேஸா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்கு. ஓகே, அந்த லேண்ட்ல நீங்க என்ன கட்ட போறீங்க இல்ல என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய நீட் என்ன, உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேசிக்கலி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ரஃபா ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுங்களேன். இல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, அதுல அந்த யூசரோடைய தேவை என்னன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த ப்ராடக்டோடைய கோல் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் தட் எஸ்டர்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஸ்விக்கியோடைய கோல் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லிட்டு. ஆமா. ஸோ அதுல வந்து யூசரோட நீடு வந்து பாத்தீங்கன்னா தே வாண்ட் டு டேஸ்ட் அ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்ன்றது தான் யூசரோட நீடு. ஆமா. ப்ராடக்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் ஐ வாண்ட் டு சர்வ் டு ஸ்விக்கி லைக் ஹோட்டல்ஸ் as well as I want to serve to audience. ஓகே. ஸோ அவனோட அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேலையுமே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸோட நீட் அண்ட் ப்ராடக்டோடைய அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. யூசரோட நீடு அண்ட் ப்ராடக்டோட அப்ஜெக்டிவ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் இன் தி சென்ஸ் இட் கண்டைன்ஸ் ஃபீச்சர் கண்டென்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஃபீச்சர்னா வாட், அதுக்குள்ள இப்போ சப்போஸ் நீங்க ஒரு லேண்ட் வச்சிருக்கிற சேம் சினாரியோ தான். அந்த வீடு வந்து நீங்க எதுக்காக கட்ட போறீங்க, ஒரு ப்ரொஃபஷனலா ஏதாவது பர்பஸ் வச்சிருக்கீங்களா, எத்தனை பெட்ரூம் இருக்கணும், எந்த பக்கம் வாசல் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்க அது வந்து ஷாப்பிங் மாலா கட்ட போறீங்களா, வீடா கட்ட போறீங்களா, இல்ல ஒரு அபார்ட்மெண்டா கட்ட போறீங்களா, இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் அந்த மாதிரியான ரிக்வயர்மெண்ட்ஸை கலெக்ட் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் நீங்க இப்போ வந்து என்னென்ன முடிவு பண்ணிருக்கீங்க, அந்த ப்ராடக்டோடைய நீட் என்ன தெரிஞ்சிருச்சு, அதோட அப்ஜெக்டிவ் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அதோடைய requirements like scope தெரிஞ்சிருச்சு. ஸ்கோப்ல என்னன்னா the purposes why we are going to use this place or why we are going to have this product, அந்த பர்பஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் இன்டராக்ஷன் டிசைன். ஓகேங்களா? இன்டராக்ஷன் டிசைன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. பேசிக்கலி என்னன்னா லைக் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுடைய வீட்டுல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வச்சிருப்பீங்க. அந்த பொருளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்குன்றது தான் கணக்கு. இப்போ நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்டா இருந்ததுன்னா உங்க வீடு பக்கத்திலே வச்சிருப்பீங்க, இல்லைன்னா உங்க பெட்ரூம் பக்கத்திலே இருக்கும். லைக் சார்ஜரா இருக்கலாம், ஒரு லேப்டாப் பேக்கா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஒரு நியர்பைலே இருக்கிற ஒரு சில உங்களோட கிளாஸஸா இருக்கலாம், கூலிங் கிளாஸா இருக்கலாம், டிஷர்ட்டா இருக்கலாம், கிளாத்ஸா இருக்கலாம், எது வேணா பக்கத்திலே இருக்கும். ஆமா. வை பிகாஸ் நீங்க அதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. எஸ். அந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்றது எது, ரெகுலரா யூஸ் பண்ணாம இருக்கிறது எது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க என்ன பண்ணணும், யூ வாண்ட் டு கேட்டகரைஸ் பண்ணணும். எஸ். அந்த கேட்டகரைஸ் பண்ணி அந்த அலைன் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ சப்போஸ் ஒரு வெப்சைட் குள்ள நீங்க போறீங்கன்னா அதுல ஒரு 50 பேஜ் இருக்கும். ஒரு வெப்சைட் குள்ள 50 பேஜ் இருக்கும்.
ம். அந்த 50 பேஜுமே ஸ்ட்ரக்சர்டான ஒரு வெப்சைட் சொல்லுவாங்க. ஓகே. இட்ஸ் நாட் லைக் ரேண்டமா பில்ட் பண்ண வெப்சைட்ஸ் கிடையாது. ஸ்ட்ரக்சர்டு வெப்சைட். ம். ஒரு யூசரோடைய நேம சேஞ்ச் பண்ற பிளேஸ் வந்து எதுக்குள்ள இருக்கும்னா, யூசரோட ப்ரொஃபைல்குள்ள இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, ஆமா. So what it is mean structure in the sense it's a blueprint for the application. ம். அதாவது இந்த இடத்துல போனா இது கிடைக்கும்பா. ஆமா, அந்த ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்கல்ல. ஆமா. பேசிக்கலி இப்ப நீங்க ஒரு பில்டிங்லாம் கட்டும்போது ஒரு ரஃப்பான ஒரு டயகிராம்ஸோ இல்ல ஒரு கேட் டயகிராம் ஒன்னு போட்டுட்டு ஸ்கெட்ச், வருவாங்க. மேப் அப்படின்னு சொல்லலாம். எஸ். ஒரு கேட் டயகிராம் மாதிரி எடுத்து வந்து ஆமா, கொடுப்பாங்க. ஸோ குடுப்பாங்க. பேசிக்கலி அந்த அப்படியே நம்ம ஆப் கூட கன்வெர்ட் பண்ணும்போது இட்ஸ் சைட் மேப் சொல்லுவாங்க பேசிக்கலி. ம். சரியா? ஓகே. ஸோ அத 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 வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், செக்ரிகேட் பண்ண போறோம் அவ்வளவுதான் பேசிக்கா. ம். ஓகே. ஸோ எது முன்னாடி வேணும் எது பின்னாடி வேணும்ன்ற செக்ரிகேஷன் பண்றோம். ம். ஃபைனலி skeleton. Skeleton means what? Skeleton in the sense it's a rough ஒரு ரஃப் ஐடியா நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் வச்சு அவங்க என்ன பண்றாங்க, நம்மளுக்கு ஒரு ராவான ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் கம்ப்ளீட் அவுட்புட். இட்ஸ் ஒரு 50% இல்ல 70% நம்மளோட ஆப் இப்படிதான் இருக்க போகுதுன்ற ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலை கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெல்டன் சொல்லுவாங்க. ஓகே. லைக் நீங்க வந்து அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு பில்டிங்கோடைய டயகிராம்ஸை முன்னாடியே தர்மாக்கோல்லையோ கார்ட்போர்ட்லயோ வச்சு ஒரு ஆர்கிடெக்ட்ல வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. So that's how the scenario. So skeleton in the sense it's not a complete output. Similar like a demo. This is how Yeah. my project is going to be அப்படின்ற மாதிரி. Yes. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெமோ செஷன் தான் வச்சுங்களேன். அது ஒரு டெமோ. ம். ஓகேங்களா? உங்களோட ஐடியா இப்படிதான் இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு டெமோ. That's called Okay. skeleton. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் தான் வந்து மக்களுக்கு முன்னாடி தெரிய போற ஒரு விஷயம். தட்ஸ் யுவர் அவுட்புட். ஓகே. சர்ஃபேஸ் இன் தி சென்ஸ் இட்ஸ் அவுட்புட். நீங்க அடிக்கிற வால் பெயிண்ட்ல இருந்து இன்டீரியர் டிசைன்ல இருந்து நீங்க போட்டுக்கிற ஃபர்னிச்சர்ல இருந்து எல்லாமே கோயிங் டு பி விசிபிள். ஓகே. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த 4 திங்ஸ் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. ஸ்கெல்டன், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்கோப், ஸ்ட்ராட்டஜி, இது யாருக்குமே தெரியாது. ஒன்லி பீப்பிள் வில் நோ திஸ் ஒன்லி. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை, எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. பட் அதுக்கு பின்னாடி நிறைய விதமான மைண்ட் கேம்ஸ் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கேரட்ஸ் எலிமெண்ட் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இது சின்னதான ஒரு சின்ன லைக் அண்டர்ஸ்டாண்டிங் அபௌட் தி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்கலி. ஓகேவா? ஓகே. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே. So I'm going to next. Okay, so UX design process ன்றது வந்து பாத்தீங்கன்னா basically ப்ராடக்ட்ல இருந்து நீங்க பாக்குற அந்த ஹைரார்கி நீங்க பாக்குறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே இந்த சர்ஃபேஸ்ன்றது மட்டும்தான். பட் whenever we are starting a project it will come from here. strategy, structure, skeleton, surface. அது அப்படியே நம்மளுடைய டிசைன் லாங்குவேஜுக்கு மாத்துனீங்கன்னா அப்ஜெக்டிவ், requirement, architecture, wireframe, visual design. ஓகே. சரிங்களா? ஓகே bro. Okay. Now we are going to look at எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.